எப்படியாச்சும் ஒரு 5 நிமிஷம் வந்து வேலை முடிஞ்சதுன்னா இந்த இடத்த விட்டு நான் போயிட்டு அடி அத்தாடி ஜெண்டா போட்டா அங்கே பச்சை நேரம் இந்த நேரத்தில் என்னுடைய அண்ணனுடைய அந்தரங்காரி யாரோ ஒருவர் ஆடவர் குரல் ஓசை கேட்கிறது. யாராக இருக்கும், எவராக இருக்கும், விடமாட்டேன். போருக்கு போயிருக்கிறாரு. போருக்கு போன இடத்துல மனைவி மேல எவ்வளவு ஒரு ஆசை இருந்தா மனைவி பார்க்கணும், சந்தோஷமா இருப்பாங்க இருவரும். எனக்கு தான் மனை மேல திருமணம் ஆச்சுமா, எனக்கு ஆயிட்டு தாலி கட்டின பாவி போருக்கு போனவன் தான். அவன் போனா போட்டோம். நீதிமன்றத்துல தூக்கு மேடையில தூளமாட்ட ஒருத்தனை காப்பாத்தின, அவனாச்சு வருவான்னு பார்த்தேன். அந்த பாவியும் வரல. சரி அவனும் போனால போட்டோம். இந்த ஊர் தளிர் வரக்கூடாதா? எந்த ஊர் உப தளிர் வரக்கூடாதா? எந்த ஊர் கிளாஸ் வரக்கூடாதா? நாட்டுக்கு வரக்கூடாதா? வரக்கூடாதா? இல்ல நாளுக்கு வச்சாலும் முக்கியமாக வரக்கூடாதா? யாரும் வரலையே. தன்னை விட மாட்டேன். எப்படியோ பந்தவாளி முடிந்து விட்டது. யாரும் பார்ப்பதற்கு முன்பு அரண்மனைக்கு வெளியேறணும். ஆயிரம் முறை எடுக்கிறேன். என்னுடைய வார்த்தை கேட்காம இப்படி பண்ணிட்டு போக யாரு நீ வேணாம் அவாண்டமா என் மேல பழிய போடுறீங்க. ஏதோ நடந்து போச்சு. எனக்காக ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அத்தா நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். உண்மைதான். என்ன சத்தியங்க? சத்தியம் தெரியுமா? நான் இந்த அரண்மனைக்கு வந்து உன்னோடு சந்தோஷமாக இருந்தது. என் தாய் தந்தை இடத்திலோ உன் அண்ணன் இடத்திலோ யாரும் கூற மாட்டேன் என்று உன் மாங்கல்யத்தின் ஒரு முறை சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அத்தா
எதற்காக தான் சத்தியம் கேட்கறீங்க? சாந்தி, எதற்காக தெரியுமா? கோரிக்கை செல்லும் நேரத்திலே அப்பா நான் சென்று என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன் இருக்கிறேன். தந்தை என்ன சாந்தி, கோரிக்கை செல்லும் நேரத்திலே அப்பா நான் சென்று என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன் இருக்கிறேன். என் தந்தை என்ன விட்டா தெரியுமா? மகனே விஜயா, உன் மனைவியை மாத விடாமல் இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டால் தோல்விதான் கிடைக்கும் என்று மறுத்துரைத்தார். அவள் வார்த்தையை மீறி சித்திரமத்துக்காக கடமையை மறந்து உன்னை சந்தித்தேன் என்று நின்றால் என்னை தவறாக நினைப்பார். ஆகையால் தான் என் மன திருப்திக்காக ஒரே முறை சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உங்களை யாரும் தவறாக நினைக்கக்கூடாதுங்க. இப்பொழுது என்ன, நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து என்னை தலைமையில் சந்தித்து என்னிடத்தில் தவறாக நடந்தது யாரிடத்தில் கூற மாட்டேன். இது நீங்கள் கட்டி இந்த தாலியின் மீது சத்தியம் நினைக்கிறேன். சுத்தி மலையா இருக்கு, அங்க ரயில்வே கேட்டு போட்டுக்கிறாங்க. ரயில்வே கேட்டு இருட்டுனா கொஞ்சம் எனக்கு பயம். கொஞ்சம் விடிஞ்சு பிறகு போறேன். இருட்டுல பயமா? ஏன் வரும்போது சூரியனை கவுரு போட்டே புடிச்சுட்டு வந்தீங்களா? அதுக்காக இருட்டுல போடுறேன். ஐயா போங்க, நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. ஐயா போங்க. சரி வரேன் சாந்தி. சாந்தி என்னங்க தான் நினைக்கிறேன். சத்தியமா அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே தவறா நினைக்காத. உனக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? ஆமா. என்ன பரிசு? இதை பார்த்து அழகிய முத்தாரம். இந்த முத்தாரத்திலே என்னுடைய உருவப்படமும் உன்னுடைய உருவப்படமுக்கு நான் சென்ற பிறகு என் நினைவு மூலம் பாத்துக்க சாந்தி. என்னுடைய அந்நியனை பார்ப்பதற்கு முன்பதாக நான் சென்று என்னுடைய அந்தரங்கரை படுத்திருக்க வேண்டும். சும்மா இருக்க, எனக்கு தூக்கம் வராதா பின்ன அண்ணி தூங்கவே எழுப்பலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவளை எழுப்ப முடியவே முடியாது. நீ எனக்கு உடம்பெல்லாம் அசத்து இருக்காதா பின்ன எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கம்மா. நேரம் ஆகுது. அண்ணி பொழுது எடுத்து போச்சு, சீக்கிரம் எழுப்ப கூடாது. சரி போகட்டும், போலாம். ஆமா யாரு ஒரு ஆடு பேர் குறுவசி கேட்டது யார வந்து எனக்கு தெரியும். சொல்லுங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்தனே. ஆமா, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? 3 நாள் மாத விடாவா இருக்கீங்க. என் அண்ணனும் போருக்கு சென்றுட்டாரு. போருக்கு போன இடத்துல உன் முகத்தை பார்த்துட்டு போயிருக்காரு. போருக்கு போன இடத்துல என் அண்ணனுக்கு எதுனா ஒண்ணுன்னா தாங்க முடியுமா? இறைவா 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 நினைச்சு கூட பார்க்க முடியலையே. உனக்கு என்ன, என் அண்ணன் வேற ஒருத்தனை திருமணம் செய்துக்குன்னு அவன் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எங்க நிலைமை, என் அண்ணன் நிலைமை நினைச்சு கூட பார்க்க முடியலையே. போனது போச்சு, ஆனது ஆச்சு. இதை இதோட விட்டு தள்ளுங்க. வாங்க பரிசிலை அழைத்து வருகிறேன் என்று ஒழுங்கா வெளியே போகிறது. இது நேரம் விட ஆலிய வழியே என்னதான் செய்யறான் என்று தெரியவில்லையே. ஆமா, பரிசிலை அழைத்து வருகிறேன் என்று சென்றால் ஏன் என்ன வெறுங்கையோடு வந்திருக்கிறேன்? அமரா, அது ஏன் கேட்கிறாய்? தேடி தேடி என் காலில் வலித்ததை தவிர பைசுகள் யாருமே கிடைக்கவில்லையா? சரி போட்டு விடு, பொழுதே விடுந்து விட்டது. ஆற்றிலே வெள்ளமும் குறைந்து விட்டது. சுலபமாக அக்கறை கடக்க முடியும். அந்த மலைநாட்டுக்கு சென்று அந்த கொடியோட சும்மா விடவே கூடாது. நாடுகளை விளக்க அடக்க நாட்டு மன்னர்களும் மிக ஒரு நாட்டு மன்னன் 3 ஆண்டு காலமாக செலுத்தவில்லை. என் அறியாமல் இருக்க காவலரிடம் இது நீதி கொடுத்திருக்கிறேன். சென்ற காவலர் இதுவரை காணவில்லை. தேவமணி அரசமைக்கு வரக்கூடிய காலதாமதம்.
விஜயபுரி நாட்டு மன்னர் 3 ஆண்டு காலமாக கப்பாப்படம் செலுத்தவில்லை. விஜயதேவி கொடுத்தேனே, விஜயபுரி நாட்டு மன்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாயா? கப்பாப்படம் செலுத்தினாரா இல்லையா? போர் முரசு குட்டி வரீங்களே சிறிய பயல்களே, யாருடா நீங்கள்? ஏய், எங்களையா யார் என்று கேட்கிறாய்? விஜயபுரி நாட்டில் ஒரு புலிக்குட்டியும் அமர்வு நாட்டில் ஒரு சிங்கக்குட்டியும் உன்னை வேட்டையாடுவதற்காக வந்திருக்கிறது. நாடகத்துள்ள மிருகங்கள்லாம் எதுக்காக நாட்டுக்குள்ள வர வேண்டும்? நாடகத்திலே இருக்க விலங்குகள் ரூபத்திலே நாட்டிலே சில மனிதர்கள் நடமாடுவதில் வேட்டையாட வந்திருக்கின்றனர். வேட்டையாட வந்திருக்கிறீர்களா? விஜயா, வந்தது தவறு. என் பாதத்தில் வந்து மன்னிப்பு கேட்டான். உயிர் பிச்சு அளிக்கிறேன். வந்த வழியை ஓடிவிட்டு போய் உன்னுடைய பாதத்திலே நாங்கள் இருவரும் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமா? அன்றல்ல, நான் சின்னவனாக இருக்கும் போது என்னுடைய தந்தையை கொன்று என்னுடைய நாட்டையே நீ உன்னிடத்தில் அடக்கமாக வைத்திருக்கிறாய். இன்று எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? உன்னை வெல்ல வேண்டும், உன்னை கொல்ல வேண்டும், எங்களுடைய நாட்டை மீட்டு போக வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். முடிந்தால் எடுவாள் தொடுப்போல் தடுத்துக் ஒரு நேரத்தில் உன்னுடைய தந்தை என்னிடம் போருக்கு வந்தாண்டா. போர் களத்திலே உன்னுடைய தந்தையை பின்புறமாக இருந்து கொலை செய்தவனே நான் தானடா. உன்னுடைய நாடு என்னிடம் அடக்கமாடா, அடக்கம். உனக்கும் உயிர்வின் ஆசை இருந்தால் என் பாதத்தில் இருந்த மன்னிப்பு கேட்டால் உயிர் பிச்சு அளிக்கிறேன். ஓடிவிடு வந்தவன். அன்றலுடைய தந்தையை கொன்றுவிட்டாய். இன்று நீயா நானா என்று பார்க்க வேண்டாம். முடிந்தால் உன்னுடைய தடுத்துக் கொள்ற உன்னுடைய மரணத்தை. நீயா நானா என்று பார்த்துக் கொள்ளலாம். என்ன சொன்னாய்? பார்த்தாயா? இப்போது சமரிலே தோல்வி கண்டு விட்டாய். அமரா விஜயா, மன்னித்து விடுங்களப்பா, மன்னித்து விடுங்களப்பா. நான் ஆணவத்தால் பேசிவிட்டு அகம்பாவத்தால் ஆடிவிட்டு என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்களப்பா. விஜயா, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்க. உன்னை மன்னிக்க வேண்டும் என எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். என்ன கோரிக்கை? 7 நாட்டு மன்னர்களை சிறை வைத்திருக்கிறாயே, அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். உங்க வார்த்தையை சிறமேற்கொண்டு 7 நாட்டு மன்னர்களும் சிறைத்தால் ஆடப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே 7 நாட்டு மன்னர்கள் விடுதலை செய்து விடுகிறேன். அவங்க நாட்டை அவங்க ஒப்படைத்து விடுகிறேன். ஏண்டா அன்பே, 7 நாட்டு மன்னர்களும் சிறைச்சாலை அனுப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே 7 நாட்டு மன்னர்களும் சிறைச்சாலை கதவை திறந்து விடு. அவங்க நாட்டை அவங்களுக்கு ஒப்படைத்து விடு. சென்று வரட்டும். அமரவ நாடி உயிர் சாசனத்தை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். உயிர் சாசனத்தை கஜானாவில் வைத்திருக்கிறேன். இப்போதை கஜானா கதவை திறந்து நானே உயிர் சாசனத்தை கொண்டு வந்து அமரனிடம் ஒப்படைத்து விடுகிறேன். விஜயா, என்ன மன்னித்தேன் என்று சொல்ல மன்னித்து விட்டோம். விஜயா, அமரா, என்ன புலிகாசி? நானோ தோல்வி அடைந்து விட்டேன். உண்மைதான். உங்களிடம் அடிமையாகி விட்டேன். ஆமா. ஆகையால் இங்க இருவரும் என் நாட்டில் இருந்து உணவருந்திய பிறகுதான் உங்க நாட்டுக்கு செல்ல வேண்டும். புலிகாசி, என்ன நாங்கள் ஒருவருடைய நாட்டில் உணவை அருந்த வேண்டுமா? புலிகாசி, உணவு என்ற பெயரில் விஷத்தை வைப்பதற்கு கூட நீ தயங்க மாட்டேன். விஜயா, என்னை நம்புகிறப்பா. அப்படி தவறு செய்ய மாட்டேன் ஐயா. என்ன மன்னித்தேன் என்று சொல்லுகிறப்பா. விஷத்தை கலக்க மாட்டேன் ஐயா. மன்னிப்பு என்று கேட்டுவிட்டார். மனிதத்தில் வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒன்றுதான். ஆகையால் ஒரு நாள் இந்த உணவருந்தி விட்டு அப்படியா? நீங்கள் இருவரும் சற்று நீராடி விட்டு வாருங்கள். உணவு தயாரை செய்து வைக்கிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். போச்சு, போச்சு, எல்லாமே போச்சு. என்னடா எனக்காக என் வீரத்தோடு போய்விட்டதடா. நீ கொடுக்கவில்லையே, தயமான கொடுக்க வேண்டியவன் கொடுக்கவில்லை. மறந்து விட்டேனடா, கை தவறி விட்டு விட்டேன். வாழை
ஏய், விஜயராமன் நீராடுவதற்காக நீரோடைக்கு சென்றிருக்கிறார்கள். நீராடி விட்டு அவங்க இருவரும் நாட்டுக்கு வந்தவுடனே இருவரும் குடிதுரித்து சாக வேண்டும். அதை கண்டு நான் மகிழ வேண்டுமாடா, மகிழ வேண்டும். திட்டத்தை போட்டுவிட்டேன். திட்டத்தின் வழியாக நீ செயல்பட வேண்டும். கொண்டு வாடா, கொண்டு வாடா என் சொன்னதை செய்யுமா கிளிப்பிள்ளை. யாரு நீயாடா? கிளிப்பிள்ளடா, செல்ல பிள்ளை. டேய், விஜயராமன் நீராடி விட்டு நீரோடையிலிருந்து வருகிறார்கள். உணவு தயார் நிலையில் இருக்கிறது. உணவருந்தத்துக்கு முன்பதாக நம்ம மூவரும் பயரசத்தை அருந்த வேண்டும். ஆமாப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இரண்டும் ஒன்றாக வைத்திருக்கிறாய், ஒன்றை மட்டும் தனித்து வைத்து என்ன காரணம்? ஏண்டா அன்பு சந்தேகம் பிறந்து விட்டாரு. அப்படியா? ஏழு தனித்து இருக்கு அவ்வளவுதானே? சரி ஆகட்டும். விஜயராமனுக்கு விஷத்தை கலரா என்றான். எனக்கு கலந்து கொடுத்து விட்டாயே. உனக்கு என்னடா தீங்கு செய்தேன்? ஆனா கோடியவனே, ஐயோ பாட்டிய கருப்பை என்ற காரணத்துக்காக வெகு நாட்களாக திட்டத்தை தீட்டியிருந்தாய். என்னை சாகடிக்க வேண்டும் என்று. எனக்கு அவனுக்கு விஷத்தை கலரா என்றால் எனக்கு கலந்து கொடுத்து விட்டாயே. ஐயோ எரிகிறதே, மாறிக்கிறதே. அவன் வஞ்சகன் அவனை விட்டு போகவில்லை. தன்வினை தன்னை திருடும் என்பார்கள். அதுபோல் அவன் வைத்து விட்டு அவனையே எப்படியோ இந்நாட்டு காவல்காரனால் நாம் இருவருமே உயிர் வைத்து விட்டோம். உன்னை உயிரோட வரைக்கும் மறக்க மாட்டான். நீ எங்களோட துணியா இருக்கலாம். நீ சொல்லி வேலையை பாரு. அமரா, இதோ மன்னர் இல்லாத நாடாக இருக்கிறது. மன்னருக்கு மன்னராக இருந்து சிறிது காலம் ஆட்சி செய்து விட்டு பிறகு நான் என்னுடைய நாட்டுக்கு வருகிறேன். அப்படியா? வெற்றி பெற்ற செய்தி உங்களுடைய அப்பா மடத்தில் உரைக்கிறேன். உயிர் சாஸ்திரம் எடுத்துட்டு வரேன். போருக்கு சென்றவர்கள் இதுவரை ஆளை காணவில்லை. அதனால பொழுது விழுந்ததா அண்ணே அம்மனால சென்று நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும். உண்மைதான். அதனால உன்னுடைய அந்தரங்கரையில படுத்துருங்க. நானும் போய்